நமக்குன்னு ஒரு தன்மான திமிர் இருக்கணும். அதை எப்பவும் எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. கடினமான பாதைகள் தான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்கிறது. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே, உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள். அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடக்காதே, பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பிவிடாதே, ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளியாக்கி விடுவார்கள். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில். காரில் போகிறவனை பார்த்து கவலைப்பட்டு நிற்காதே. கால் இல்லாதவன் உன்னை கடந்து போவதை கண் திறந்து பார், அப்பொழுது புரியும் வாழ்க்கை. உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் இருப்பதில்லை. உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை. நிம்மதியாக இருப்பவனிடம் பணம் இல்லை, பணம் இருப்பவனிடம் நிம்மதி இல்லை. வாழ்க்கை அர்த்தமுள்ளதும் அல்ல, அர்த்தமற்றதும் அல்ல. வாழ்க்கை ஒரு வாய்ப்புதான், ஒரு வாசல்தான். உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார். நேரம் ஒருவரை உருவாக்குகிறது, சோதிக்கிறது, தலைகுனிவை தருகிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு அனுபவம் எனும் வெகுமதியை அளிக்கிறது. சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைதான், இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக் கொள் என்று. உள்ளது எதுவோ அதை இறைவன் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனிமேல் இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு. மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கும் உலகம் இது. படைத்தவன் கொடுத்தனுப்பும் முதலீட்டு நேரம் பயன்படுத்தி எழுவதும் வீணடித்து வீழ்வதும் அவரவர் முயற்சியில். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாளர். கற்று தெளிவது கல்வி, பட்டு தெளிவது அனுபவம். கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது. மரணத்தை பற்றி கவலைப்படாதே. நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்போது நீ இருக்க போவதில்லை. பிறகு எதற்கு கவலை? உங்கள் மதிப்பை உணர முடியாதவர்களிடம் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் தகுதியை உணரும் தகுதி உடையவர்களோடு உரையாடுங்கள். அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளலாம். எதிர்பார்ப்புகள் அதிகமானால் ஏமாற்றங்களும் அதிகமாகும். ஆடம்பரமாக வாழ்வதை விட ஆரோக்கியமாக வாழ்வதே சிறப்பு. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். உங்களிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஏழை இல்லை. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டதா நினைச்சோம். இப்போதான் தெரியுது அந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை இனிமேல் நமக்கு கிடைக்காதுன்னு.
உன்னிடம் பணம் இருந்தால் நீ ஒரு நாயை வாங்கிவிட முடியும். ஆனால் அதன் வாலை நீ அசைக்க வைக்க வேண்டும் என்றால் நீ அதனிடம் அன்பை செலுத்தினால்தான் முடியும். பொய் சொல்வது பிரச்சனை இல்லை. நம்மை முட்டாளாய் நினைத்து நம்புற மாதிரி பொய் சொல்வதுதான் வேதனை. உலகையே ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் மிகுந்தது 2 மட்டும்தான். உருவம் உள்ள பணம், உருவமற்ற நிம்மதி. இதைத்தான் மனிதன் மரணம் வரை தேடி அலைந்து திரிந்து களைத்து கடைசியில் பிடி சாம்பல் ஆகிறான். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல் தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை. இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள். வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி கேட்பவனுக்கே வாய்ப்புகள் அதிகம். வேலை செய்ய வேண்டியது நம் தலையெழுத்து என்று வேலை செய்பவன் அடிமை. வேலை செய்வதுதான் சுகம் என்று வேலை செய்கிறவன் கலைஞன். தேவையில்லாத வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்கிறவன் முட்டாள். மகிழ்ச்சி எங்கே என்று தேடாமல் இரு. அதுவே இங்கே பெரிய மகிழ்ச்சி. தேடலில் தொலைந்து போகாதே மனமே. நொந்து போய் இருக்கும்போது 4 பேர் வந்து ஆறுதல் சொல்வதை விட கத்தையா கையில கொஞ்சம் காசு கொடுத்தா தைரியமா இருக்கும். பணம் கொடுக்கும் தைரியம் வேறு எதுவும் கொடுப்பதில்லை. பணத்தை வைத்திருப்பவனுக்கு பயம், அது இல்லாதவனுக்கு கவலை. பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விட்டுவிடாதே. சம்பாதிக்காத எந்த ஒரு ஆணையும் பெண்கள் மதிப்பதில்லை. நல்ல பழக்க வழக்கங்கள் பணம் செல்லாத இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். எத்தனை பேர் எச்சில் பட்டாலும் தீட்டு என்று ஒதுக்கப்படாத ஒரே பொருள் பணம். யாருக்கும் தெரியாது என்று நீ செய்யும் அனைத்து தவறுகளையும் ஊருக்கே தெரியும்படி விதி ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காட்டும். பெத்தவங்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊரு மொத்தத்துக்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிட்டாது. சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும். சில உறவுகள் பேசியதை யோசிக்க வைக்கும். சில உறவுகள் பேசவே யோசிக்கும்.